சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் இயேசுவின் பொருட்டு நாம் இழப்பதை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நாம் கொள்ள நமக்கு அழைப்பெடுக்கின்றன. மானிட வாழ்வின் மிகப்பெரிய மறைபொருள்களில் ஒன்று இழப்பாக இருக்கின்றது. யாரும் எதையும் இழக்க நாம் விரும்புவதில்லை. ஆனால் சிலவற்றை சில நேரங்களில் நாம் இழக்கும்போது அந்த இழப்புக்கு கைமாறாக நாம் பெறும் இன்பம், ஆண்டோர் தரும் கைமாறு பன்மடங்கு நாம் இழந்ததை விட மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது, மேலானதாக இருக்கின்றது என்பதை நாம் இறை வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய அனுபவத்தின் வழியாக அதுவே நமக்கு பாடமாகவும் அமைகின்றது. எனவே இன்றைய நாளிலே இழப்பே மகிழ்வு, இயேசுக்காக நான் எதை இழக்க தயாராக இருக்கின்றேன் என்ற சிந்தனையில் இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் பங்கேற்க கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 15 முதல் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை
உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடு கெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 19 இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நிலை வாழ்வை நான் உரிமையாக்கிக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இதே நற்செய்தி பகுதி புனிதர் வனத்து அந்தோனியார் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவரும் வாசி கேட்டார், நாம் இன்று கேட்டது போல. அப்பொழுது இயேசு அந்த இளைஞருக்கு, தன்னை பின்பற்றிய விரும்பிய இளைஞருக்கு சொன்ன பதிலை அவரும் கேட்கின்றார். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள் புனித வனத்து அந்தோனியாருடைய இதயத்தில் தைக்கின்றன. அவர் நேராக இந்த இறை வார்த்தையை கேட்டு தியானித்த சில நாள்களிலேயே தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு போய் திரவு மடத்திலே விட்டுவிட்டு தம்முடைய உடைமைகளை எல்லாம் விற்று அந்த வருவாயை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர் வனத்து பக்கம் சென்று, காட்டுக்குள் சென்று இயேசுவை குறித்து தான் இழப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்ற சிந்தனையில் அவர் துறவு வாழ்க்கை பூண்டார் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினர்களே, இதே அழைப்பு இன்றைக்கு உங்களிடமும் என்னிடமும் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த விளைச்சலை கொடுக்காது என்று சொல்கின்றார். ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் வரும் பலன் என்ன என்று நம்மிடம் கேட்கின்றார். ஒரு அரசர் ஒருவர் தன்னுடைய மாளிகையில் வேற்று மாளிகைக்கு அவர் மாற்ற விரும்புகின்றார். கோடை வாசஸ்தலத்திலிருந்து குளிர் வாசஸ்தலத்திற்கு தன்னுடைய உடைமைகளை மாற்ற விரும்புகின்றார். தன்னிடமிருந்த பணியாளர்களை அழைத்து, இங்கே இருக்கின்ற இந்த பொருள்களை நீங்கள் மூட்டை முடிச்சுகளாக கட்டி நான் செல்ல இருக்கின்ற அந்த குளிர்கால மாளிகைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நீங்கள் இந்த உடைமைகளை சுமந்து கொண்டு தான் வர வேண்டும்.
ஒருவர் இந்த கோடைக்கால அரண்மனையில் எந்த பொருளை தேர்வு செய்து சுமக்கின்றாரோ அதை குளிர்கால அரண்மனை வரை மாற்றிவிடக்கூடாது. ஒரே ஆள் ஒரே உடைமைகளை தேர்வு செய்து அதை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். அவ்வாறாக பணியாளர்கள் விரைந்து சென்று அதிகாலையிலே வந்து அங்கே இருந்த பொருள்கள் மூட்டை முடிச்சுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்த்து எது சிறியதாக இருக்கின்றதோ அதை அவர்கள் தேர்வு செய்து அவர்கள் சுமக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒருவன் அங்கே வந்திருந்ததை பார்த்துவிட்டு மிகப்பெரிய ஒரு மூட்டையை தேர்வு செய்து அதை சுமக்க ஆரம்பிக்கின்றான். அவர்கள் சுமந்து செல்கையிலே 3 நாள்கள் தேவைப்படும் அந்த குளிர்கால மாளிகைக்கு சென்றடைவதற்கு. செல்லும் வழியிலே அவரவர் ஒரு இடத்திலே மூட்டையினுடைய சுமையும் பயணத்தினுடைய சுமையும் களைப்பும் சேர்ந்து அமர்ந்து அந்த மூட்டையை பிரித்து பார்க்கின்றார்கள். அவரவருக்கு உள்ள பொருள்கள் இருக்கின்றன. இந்த பெரிய மூட்டையை வைத்திருந்தவன் தன்னுடைய மூட்டையை பிரித்து பார்க்கின்றான். அதிலே அனைவருக்கும் தேவையான உணவு பொட்டலங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இவன் இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய மூட்டையை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியதாயிற்றே என்று நினைக்கவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் சுமந்து கொண்டு வருகின்றோம் என்று அவன் சுமந்தான். ஆனால் இப்பொழுது உணவு பொட்டலங்களை பார்த்து அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். நாம் எல்லாருக்கும் தேவையான உணவு தானே சுமக்கிறோம் என்று சொல்லி அவன் காலை உணவை வழங்குகிறான், மதிய உணவை வழங்குகிறான். இவ்வாறாக 3ஆம் நாளுடைய தொடக்கத்திலே உணவு பொட்டலமானது தீர்ந்து விடுகிறது. அவனுடைய சுமை எளிதாக மாறிவிடுகின்றது. இறுதியிலே இவன் வெறுங்கையை வீசிக்கொண்டு வருவதை பார்த்த அரசர் இவன் நிச்சயம் உணவு பொட்டலத்தை தான் சுமந்து வந்திருக்கின்றான் என்பதை அறிந்து அவனுக்கு பரிசு பொருள்கள் வழங்குவதாக அந்த நிகழ்விலே பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, இந்த அரசரை போல ஆண்டவர் இயேசு எனக்காக நீ எதை இழக்க தயாராக இருக்கின்றாய்? உன்னுடைய ஓய்வை, சிறிது ஓய்வை எனக்காக இழக்க தயாராக இருக்கின்றாயா? உன்னுடைய சிறிய பொழுதுபோக்கை எனக்காக நீ இழக்க தயாராக இருக்கின்றாயா? அல்லது உன்னுடைய நேரத்தை எனக்காக இழக்க நீ தயாராக இருக்கின்றாயா? உன்னுடைய சிறிய இன்பங்களை எனக்காக நீ இழக்க தயாராக இருக்கின்றாய் என்று நம்மிடம் கேட்கின்றார். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசேக்கியல் தன் வாழ்நாள் துணையான தன் மனைவியையே கடவுளுக்காக இழப்பதை குறித்து, அதனால் மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நாமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது சீடத்துவத்தின் அழைப்பு என்பது முதலில் நாம் யோசித்து விட்டு அது கடினமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இழக்க தயாராக இல்லாதவர் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது என்ற பாடத்தை நமக்கு தருகின்றார். அவ்வாறாக நாம் இழக்க முன்வரும் பொழுது நமக்கு கிடைக்கும் கைமாறு பல மடங்கு மதிப்பு மிக்கதாக இருக்கும் என்ற பாடத்தையும் நமக்கு உணர்த்துகின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவருக்காக நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொழுதுபோக்கை, நம்முடைய சிறிய இன்பங்களை இழந்து அவர் தரும் மதிப்பு மிக்க கைமாற்றை பெறுபவர்களாக வாழும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நீ தந்த வாழ்க்கை இது, உம் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, எதை உனக்கு நான் தருவேன். நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, எதை உனக்கு நான் தருவேன். ஏற்றுக்கொள்ளும் என் தேவா, என்னையே நான் தருகின்றேன். ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை என்றும் உமதாய் மாற்றிடுவே, என்றும் உமதாய் மாற்றிடுவே. நீ தந்த வாழ்க்கை இது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளோம். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையாது பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். எவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறுடைய திருமகளின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், விபத்துகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்வீராக. உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தர அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்காக இழப்பதில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியேனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியேனும் மலரே, மாதரின் மாமணியே.
உதித்து அலகையை மிதித்து அவனே காத்த ஆரணங்கே. அமளியை உதித்து அலகையை மிதித்து அவனே காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மறியேறும் மலரே மாதரின் மாமணியே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.